வணக்கம், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. இன்றைக்கி நம்ம ஆந்திரா ஸ்பெஷல் கோங்குரா சிக்கன் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை நம்ம சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கிறது போக இந்த மாதிரி சூடான சாதத்தோட இந்த கோங்குரா சிக்கனையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா சான்ஸே இல்லைங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கோங்குரா சிக்கன் ரெடி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் நம்ம கார்டன்லேருந்து ஒரு கட்டளவுக்கு கோங்குரா பறித்து எடுத்துக்கிறேன். நம்ம இதை புளிச்ச கீரைன்னு சொல்லுவோம். இந்த கோங்குராவோட அளவு சிக்கனோட அளவை பொறுத்து மாறுபடும். நான் இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதனால் ஒரு கட்டளவுக்கு நான் அந்த கீரையை பறித்து எடுத்துக்கிறேன். தண்டுலேருந்து கீரையை இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். எல்லா கீரையும் தண்டுலேருந்து இந்த மாதிரி பிரித்து எடுத்ததுக்கப்புறம் கீரையை தண்ணியில் நல்லா 2 தடவை கழுவி எடுத்துக்கலாம். கோங்குரா சிக்கனுக்கு கோங்குரா இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சிக்கனை ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவோம். நான் 1/2 கிலோ சிக்கனை மஞ்சள் போட்டு தண்ணியில் ஒரு தடவை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 3 மிளகாத்தில் இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துப்போம். வெங்காயத்தை 1 நிமிஷம் எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட 4 பச்சை மிளகாயை இந்த மாதிரி கீரி சேர்த்துக்கணும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசம் போயிருச்சு. இப்போ நம்ம பொடியாக நறுக்குனா தக்காளி 1 சேர்த்துக்கலாம். கோங்குரா ஏற்கனவே புளிப்பாக இருக்கும், அதனால் தக்காளி இதுக்கு அதிகம் சேர்க்க வேண்டாம். தக்காளி எண்ணெயில் நல்லா இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறம் இது கூட 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், கடைசியாக 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மசாலா எல்லாம் எண்ணெயில் நல்லா இந்த மாதிரி வதக்கி வந்ததுக்கப்புறம் நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க அந்த கோங்குராவை இது கூட சேர்த்துக்கலாம். கோங்குராவை ஃபுல்லாக சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை நம்ம சிம்மில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடி 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கலாம். இந்த 5 நிமிஷத்துக்குள்ளேயே அந்த கோங்குராவோட கலர் நல்லா மாறி கீரையும் நல்லா சாஃப்டாக வந்துடும். இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. நம்ம மூடியை திறந்து இந்த கோங்குரா நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கோங்குரா ஏற்கனவே நல்லா சாஃப்டாக இருக்கிறதுனால இந்த மசாலாவோட நல்லா ஒன்று சேர்ந்து வந்துடும். கரண்டினால நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா அந்த கோங்குரா இந்த மசாலாவோட நல்லா ஒன்று சேர்ந்து கோங்குரா போட்டதே நம்மளுக்கு தெரியாது. அந்தளவுக்கு நல்லா குழைவாக வந்துடும். இப்போ இந்த டைம் நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். கோங்குரா சிக்கனுக்கு நம்ம தேவையான உப்பு சேர்த்து இந்த சிக்கனும் இந்த மசாலாவும் நல்லா ஒன்று சேர்கிற மாதிரி கரண்டினால் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு 1 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி 5 நிமிஷம் சிக்கனை வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி வேக வைக்கும்போது முதல்ல சிக்கனுக்கு நம்ம தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை. அந்த சிக்கன் தண்ணியிலே நல்லா வெந்து வந்துடும். இந்த மாதிரி முதல்ல சிக்கனை நம்ம தண்ணி சேர்க்காமல் தண்ணியிலே வேக வச்சோம்னா சிக்கன் நல்லா சாஃப்டாக வந்துடும். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம மூடியை திறந்து பார்க்கலாம். சிக்கன் பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்குன்னு. இப்போ இதையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம சிக்கன் வேகிறதுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி அடுப்பை சிம்மில் வச்சு இந்த சிக்கனை நல்லா வேக விட்டுக்கலாம். இப்போ 7 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம மூடியை திறந்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்துருக்க தண்ணியெல்லாம் நல்லா வற்றி நல்லா ஒரு கிரேவி ஆகிறதுக்கு குறைஞ்சது ஒரு 7 நிமிஷம் ஆகும். இந்த கோங்குரா சிக்கன் ரொம்ப ட்ரையாக இல்லாமல் கொஞ்சம் கிரேவியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த சிக்கன் சாஃப்டாக இருக்குது. நம்ம எப்படி தயிர் சேர்க்குறோமோ அதே மாதிரி இந்த கோங்குரா சேர்த்தனால அந்த சிக்கன் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அதே சமயம் ரொம்ப புளிப்பு இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. இந்த கோங்குரா சிக்கனை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.